தீர்க்கதரிசி மூலமாய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. அது என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 9ஆம் அதிகாரங்களிலே, the book of Isaiah chapter 9 9ஆம் அதிகாரங்களிலே 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாலன் நமக்காய் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்று ஒரு 5 காரியங்களை இந்த வேதாமத்தில் அதை அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட காரியங்கள். 1, அவர் அதிசயமானவர். 2வது, அவர் ஆலோசனை கர்த்தர். 3வது, அவர் வல்லமுள்ள தேவன். 4வது, நித்திய பிதா, முடிவே இல்லாத நிரந்தரமான ஆண்டவர். 5வது, சமாதான பிரபு. ரைட்? எல்லாருமே திரும்ப ஒரு முறை முடிந்தால் இல்ல, முயற்சி எடுத்து நல்ல சத்தமா என்னோடு கூட சொல்லுங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வார்த்தையை நான் சிறு வயது முதல் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு புத்தி தந்த நாட்கள் இருந்து. இது கிறிஸ்துமஸ் நாட்களில் கேரல்ஸில் சொல்லவும் சபைகளில் பிரசங்கிக்கவும் அதனுடைய ஆழங்களை ஒரு தெரியாத நாட்களை கடந்து வந்தேன். அப்படி ஒரு சில பிள்ளைகள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஒரு சில நாட்களாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்வர்களுக்கு அதனுடைய முழுமை ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆனால் அநேக ஆண்டுகளை கடந்து என் ஊழியத்தில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் கடந்த காலங்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது, இது இத்தனை ஆண்டுகளாய் கேட்கும் பொழுது இன்னும் கூட அதனுடைய விளக்கங்களை கர்த்தர் பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை என் வாழ்க்கையில பார்க்கவும், அது மாத்திரமல்ல இந்த வாழ்க்கையில வாழுகிற எல்லா மனுஷனுக்கும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல பிரதானப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஏவுகிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்றால் இன்றைக்கு நமக்கு வேண்டியது என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதை தான் வாக்குத்தத்தம். நினைக்காதீங்க, இதுலயும் அந்த வாக்குத்தத்தம் அடங்கி இருக்கிறது. அவர் நாமும் நித்திய பிதா. அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கிறதல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் இருதயத்தை ஆளும், என் புத்திக்கு மேலான சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர் நாமம் சமாதான பிரபு. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இருக்கிறவர்கள் இந்த இடத்துல ஆராதனை அட்டன் பண்ணோன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க நல்ல சத்தத்தோடு கூட கர்த்தருடைய கம்பீரத்தோடு கூட இருங்கள் இன்றைக்கு. அல்லேலூயா. வெளியில சத்தம் புறப்பட்டு வரும் என்றால், இந்த சத்தம் உங்களுக்கும் கேட்க என்றால், நீங்கள் செய்கிற வேலையின் நடுவில் ஆண்டவர் ஆராதனை. நான் ஒரு சபையை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த சபை, நான் பேர் சொல்லலாம் விரும்பல, அந்த சபையில் அவங்க தினந்தோறும், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாப்பாடு போடுவாங்க. அதில் மெயினாக மென்ஸ் தான் குக் பண்ணுமா, அந்த சபையினுடைய அந்த ஒரு பிரதான கொள்கை. இப்போ கேட்டேன், அந்த தம்பி, அவர் எனக்கு ஒரு நல்ல பழக்கம், அவங்க அந்த சபையை அட்டன் பண்ணுறாங்க. எப்படிப்பானே, மைக்கில் ஸ்பீக்கர்லாம் அங்கே போட்டிருப்பாங்க, காய் வெட்டினாலும் சரி, கிச்சனில் அதாவது அந்த ஆகாரம் வருகிற எல்லாருக்கும் நாங்கள் சமைச்சாலும் சத்தத்தை கேட்டு ஆராதனை பண்ணி ஒருத்தர் பேசவே கூடாது. ஆராதனையிலே சமைக்கிறத முயற்சி எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை செய்து தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போம் என்று சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமேன். அதனால் எதை செய்தாலும் நம்முடைய துதியானதோ கர்த்தருடைய வார்த்தையானதோ நம்முடைய இருதயங்களை விட்டு பிரியாது இருக்கும் என்றால், அல்லேலூயா, அது மிக ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். அல்லேலூயா. இப்படி தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையின் மத்தியிலும் எது போகக்கூடாது என்றால், நாம் பாடுறது முக்கியம் அல்ல. என்ன பாடணும்? வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. அது ஒரு நாள் என் இருதயத்தை விட்டு நீங்கவே முடியாது. அந்த வார்த்தை எனக்குள்ளே தைக்கப்பட்டிருக்கிற, என்றைக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் என் மேலே போட்டாரோ அன்றைக்கே இந்த வார்த்தை, இந்த முழு ஜீவனுள்ள வார்த்தையானது எனக்குள்ளே தைக்கப்பட்டு கர்த்தர் வைக்க துவங்கி விட்டார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய நாமம் அப்படி பிரதானமான நாமமாய் இருக்கிறது. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமம் சொல்றதுக்கு விளக்கத்தை தான் இது 5 வசனங்கள். ஏன்னா இந்த வசனத்துல இதை சொல்லும் பொழுது, தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்படும் பொழுது அங்கே சொல்லுகிறார், தீர்க்கதரிசி எழுப்பி சொல்லுகிறார், இருளிலே நடக்க. 2வது வசனத்துல வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படிக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. முதலாவது என்னதுங்க? வெளிச்சம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கு அந்தகாரம் கிடையாதுன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கு இருள் கிடையாது.
இருளுடைய பயம் விசுவாசிக்கு கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கிட்ட சொல்லுங்க, வெளிச்சம்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில வெளிச்சம், உங்க வாழ்க்கையில வெளிச்சம். எல்லா அந்தகார பயங்கள் நீங்கன்னு சொல்லுங்க. தம்பி சொல்றா, முன்னாடி இருக்கிறவங்க பேசுங்கடா. எல்லா பயங்க, படிப்பை குறித்த பயம், வருங்காலத்தை குறித்த பயம், சத்ருவை குறித்த பயம், அது இருளை கொடுக்கிறதுக்கு அநேக நேரங்களில் சத்ரு தீர்மானித்தாலும் அந்த இருளு நடுவில் கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார், இந்த வெளிச்சம் அதற்குள்ளே பிரகாசிக்கும். அல்லேலூயா. இருள நடக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் வெளிச்சம். அதற்கு தான் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு. அல்லேலூயா. வெளிச்சத்தை தரும்படிக்கு அவர். அது மாத்திரமல்ல, அவர் மரண தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் என்ன வெளிச்சம் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த இருள நடக்கிறவர்களை கர்த்தர் திரளாக்குகிறார். 2வது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சார். கொஞ்சம் பேர்னா பேசிட்டே இருங்க. இது பேசுகிற ஒவ்வொருக்கும் சில ஊழியர்களாய் கூடியிருக்கும் போது இதை நாங்கள் பேசி ஒருத்தருடைய மனபாரங்களை பகிர்ந்து கொள்கிறது. என்னதான் பண்ணாலும் ஜனங்க சில நேரத்தில் பேச மாட்டாங்க. ஆனால் நான் ஒன்று அதிகமாக விதைக்கிறவன். எங்கே போனாலும் சத்தமாக அவங்க யார் பிரசங்கம் பண்ணாலும் யார் ஆராதனை பண்ணாலும் அதிகமாக விதைச்சிட்டு தான் நான் வரேன். ஏன்னா என்னுடைய ஆராதனைகள் நான் பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டரை குறித்து பேசும்பொழுதோ, அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த விதைப்பை கர்த்தருக்காய் அறுக்க வேண்டும் என்று கம்பீரமாய் விதைத்து கொண்டிருக்கிறேன். அதுலேயும் பிடிவாதமாக ரொம்ப நல்லவங்க என்கிட்ட தனியாக பேசும்போதெல்லாம், ஆனால் ஏனோ தெரியல, நான் இங்கே நின்னா சிலருக்கு பிடிக்காத மாதிரி முகங்கள் இருக்கும். இதெல்லாம் சகிச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிடிக்காது இருந்துச்சுன்னா நேரடியாக என்கிட்ட சொல்லுங்கள். ஒருவேளை மாற்றிக்கொள்ள வயசாயிடுச்சு, மாற்றிக்கொள்ள முடிந்தால் மாற்றிக்கொள்ளுகிறேன். அதுக்காக நீங்கள் ஆராதனில் கடினத்தோடு கூட உட்காரக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீங்க. என்ன பாஸ்டர் இப்படி பொசுக்குன்னு சொல்கிறீங்களே? ஆமாங்க, இங்கே நின்று பாருங்கள் என் போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அதில் கிருபை தர்றாரு. அதில் ஆண்டவர் சொல்கிறார், டே உன்ன இல்லடா என்னடா. அவர் பேசும்போது என்ன திரும்ப சொல்லுவார், எப்படி டே உன்ன இல்லடா அது என்னடா. என்னுடைய வார்த்தையை சுமந்து நிற்கும் போது நீ என்ன நானாய் நிற்கிறாய் என்று தான் அடிக்கடி கர்த்தரனை தேற்றி தேற்றி நிற்க வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. கொஞ்சம் உற்சாகமாக இருந்தீங்கன்னா, இவ்வளோ பிரயாசப்பட்டு ஆராதனைக்கு வரணும் உட்காரணுன்ட்டு உட்கார்ந்து இருக்கிற நாம கொஞ்சம் கம்பீரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறவர்களாய் அசைவாடுகிறவர்களாய் இருக்கும்பொழுது அந்த வார்த்தையுடைய மகத்துவம் உங்களுக்குள்ளே பெருகும். இதை நான் எல்லா வாரத்திலும் எப்படியாவது சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். ஒரு நாள் எனக்கு வருகிறது, இந்த ஊழியத்தில் ஒரு நாள் வருகிறது, அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஏனென்றால் திரளாய் உட்காந்துருக்கும் போது யார் கேட்டானா எனக்கு என்ன, நான் மாட்டு பிரசவம் பண்ணிட்டு இறங்கி போகிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை இந்த அறைக்குள்ளிருந்து அது இந்த அறைகள் இந்த செவறுகளை உடைத்து அதை பெரிதாய் மாற்றுகிற ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாளை எதிர்பார்க்கும் பொழுது நான் விட முடியாது, இந்த கம்பீரத்தை பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், இந்த இயேசுவின் நாமம் என்ன செய்யும்? இருளிலே வெளிச்சத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த கடைசி மாதத்தில் சொல்லுங்க, இருளில் என் குடும்பத்தில் இருக்கிற அந்தகாரங்கள், விசுவாசிக்கு அந்தகாரம் வராதா? வரும். விசுவாசிக்கு பயம் வராதா? வரும். எல்லாருக்கும் பயம் வரும். அதனால தான் ஆண்டவர் பல முறை இந்த வேதாமத்தில் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே பயப்படாதே. மோசையை பார்த்து சொல்றாரு, தாவீதை பார்த்து சொல்லுகிறார், பவுலையை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதேன்னு சொல்லி. எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னென்றால், இந்த பயம், அந்தகாரத்தை கொண்டு வருகிற இந்த பயமானது எல்லா மனுஷனுக்கும் இன்றைக்கு வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் அது நடுவில் அந்த இருளிலே அவருடைய வெளிச்சமானது பிரகாசிக்கும் பொழுது பயமானது நீங்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, பயம் மாத்திரம் வெளிச்சம் மாத்திரம் இல்ல, இரண்டாவது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உன்னை திரளாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருள நடக்கிறவர்கள் வெளிச்சத்தை பார்த்துட்டா போதுமா? இல்ல, அவர் எடுக்கிற முயற்சி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அது விருத்தி அடைய வேண்டும், அவருடைய பிரயாசங்கள் திரளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அதனால உங்களுடைய வேலைகளோ நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் குறித்து பயப்படாதீங்க. அதற்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய விரிவாக்கத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்தே உங்களுக்குள்ள நிறைவாய் மாற்றுவார். நல்ல கை தட்டுறவங்க நல்லா தட்டுங்க, சோத்திரம் பண்ணவங்க சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறவங்க சொல்லுங்க. என் பிரயாசம் ஒரு நாள் விரக்தி ஆகாது, என் பிரயாசத்தினால ஒரு நாள் முடக்கம் வராது, அதை கர்த்தர் விரிவாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு டெம்பரரி ஜாய் பத்தி கர்த்தர் பேசல. என்ன சொல்றாரு? அந்த ஜாதியை திரளாக்குறதுனால, அந்த 3வது வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணுவார். சொல்லுங்க. ஏதோ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மாத்திரம் பாடுறது இல்லை, அதனால தான் இன்றிலிருந்தே மாத்திரம் இல்லை, எல்லா நாளும் நமக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. திரும்ப உங்க நெஞ்ச தொட்டு இல்ல தலையை தொட்டு எங்கெல்லாம் குழப்பங்குதோ அங்கெல்லாம் தொட்டு சொல்லுங்க, மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். சந்தோஷமா இருப்பேன். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, உங்க மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்க மகிழ்ச்சி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பிரதர். அவங்களுக்கு ஒரு திருப்தி வர வரைக்கும் சொல்லுங்க. நீங்க படிக்கிற பிள்ளைங்கள தான் படிக்கிற பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, உங்க படிப்புல மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணுவார். வேலை செய்கிறவங்களா இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்க, வேலையில கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். உங்களுடைய பிரயாசத்துல கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். உங்க பிசினஸ்ல கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். ஓ ரகாமா சதாரா நாமகா லபகராதியா. நீங்க பேசும் பொழுதே அதற்கு முன்பாக இருக்கிற தடைகள், அதற்கு முன்பாக எழும்பி நிற்கிற மலைகள் உடைந்து சுக்குநூறாய் மாறி அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்குள்ளே பெருக பண்ணுவாராக. இருளை வெளிச்சமாய் மாற்றி நெருக்கங்களை கர்த்தர் விரிவாக்கி மகிழ்ச்சியை நிலைநாட்டுவார். அல்லேலூயா. இந்த நாமம் தான் அதிசயமான நாமம். இது யார் செய்ய முடியும்? ஆண்டவர் ஒண்டி தான் செய்ய முடியும். சொல்லுங்க. சொன்ன இந்த 3 காரியத்தை செய்யக்கூடியது இயேசு மாத்திரம்தான். சொல்லுங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். ஆண்டவர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். அவர் நாமம் அதிசயமானவர். யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? அதிசயமான நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் எதை வேணாலும் எப்படி வேணாலும் எல்லா சூழ்நிலைகளும் அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு எழும்பி பேசுகிறார். கூடவே இருந்து 3 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு அதெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தார். 3 ஆண்டுகள் பண்ணிட்டு பல மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. பின்மாற்றம், சந்தேகம், மறுதலிப்பு எல்லாற்றையும் கடந்து இன்றைக்கு அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட பேதுரு எழும்பி சொல்றாரு. 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம், அங்கதான் ரொம்ப பிரதானமாய் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் வந்த, ஒரு புரட்சி வந்த ஒரு அதிகாரத்தில், 2வது அதிகாரத்தினுடைய முதல் பிரசங்கத்தில் அவர் எழுந்து 22ஆம் வசனத்தில் சொல்றாரு, இஸ்ரவேலரே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:22, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ள பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை, அல்லேலூயா, கூடவே இருந்தார், கண் கூட பார்த்தாரு, ஆர்வத்தில் கேட்டாரு, தண்ணீர்ல நானும் நடக்கணும். ஆண்டவர் அவர் கையில தான் கொடுக்குறாரு. போடா, 5 அப்பத்தை எடுத்துன்னு போயிட்டு எல்லாரும் கொடு. இது எப்படி ஆகும் ஆண்டவரே? என்னால முடியும், போய் எடுத்துட்டு போ. ஆனால் அவருடைய சிலுவை மரணம் என்று வந்த உடனே இந்த பேதுருக்கு ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு பின்தங்குதல். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையுடைய பின்தங்குதல் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் தம்முடைய ஆவியுடைய பலத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்பும் பொழுது உங்களுடைய வாய்கள் திறக்கப்பட்டு இந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள வரணும். நான் அறிந்திருக்கிறபடி இயேசு பலத்த செய்கைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை என் வாழ்க்கையில நடப்பித்து என்னிலிருந்து வெளிப்படுவார். யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க வாழ்க்கை அப்படி திறக்கப்படுவதாக. பயன்ற வார்த்தை மாறி பேதுரு அன்றைக்கு எழுப்பி பேசுகிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி சொல்ல தெரியுமா? ஆமென், என் வாழ்க்கையிலே பலத்த செய்கைகள்,
அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளை என் வாழ்க்கையில நடப்பித்து இயேசு என் வாழ்க்கையில வெளிப்படுவார். சுற்றி இருக்கிற கண்கள் அதை பார்க்கும். என் கண்களால் அதை பார்ப்பேன். என் வேலையில பார்ப்பேன், எங்க படிப்புல பார்ப்போம். இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. பேதுரு அன்றைக்கு எழும்பி பேசுகிறார். அதுக்கு முன்னாடி எபிசோடு, அதுக்கு முன்பாக இன்னொரு சீன் ஓடுது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இன்னொரு சீன் ஓடுது. என்ன சீனு? குளிர் காயிற இடத்துல இவரை உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவரை தூக்கிட்டு போய் கட்டி போட்டு அடிச்சு கடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க ஏசாமிய. இவர் உட்காந்துக்கிறவர் சொல்றாரு, அப்பா நீ அவரு கூட தான் இந்த கூட இருக்கிறான்னு கூட சொல்றதுக்கு பயந்த மனுஷன். ஏன்? மரணத்தை குறித்த பயம், அன்றைக்கு நடக்கிற சூழ்நிலை குறித்த பயம். ஐயோ இது எனக்குலாம், ஐயோ வேணா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்ன இந்த மனுஷன் இன்னைக்கு எழும்பி எப்படி பேசுறாரு? அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். அவருடைய செய்கை வெளிப்படுகிறது. அதை அவர் வெளிப்படுத்துகிறவர் என்று சொன்னாரு. அடுத்த அதிகாரம் எப்படி தெரியுமா மாறிடுச்சு? இவரை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் கர்த்தர் மாற்றிவிட. எத்தனை பேருக்கு புரியுதோ? ஒரு 10 பேர் கையை தட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு இருக்க இந்த ரூமுக்குள்ள, இந்த அறைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு 10, 15 பேர், 20 பேராய், 50 பேராய் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை கொண்டு அந்த அற்புதங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, எங்க வாழ்க்கையை கொண்டு அந்த அற்புதம் வெளிப்படட்டும், அந்த அதிசயங்கள் வெளிப்படட்டும், அந்த மகத்துவம் வெளிப்படட்டும், அந்த நன்மை வெளிப்படட்டும், அந்த கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே அல்லேலூயா. சங்கீதக்காரர் எழுதும்போது 3 காலங்களை குறித்து பேசுகிறார். என்னோட கூட பட்டு சில வசனங்களை பாருங்கள். சங்கீத புத்தகம் 98வது சங்கீதத்துல 98வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்து இருக்கிறார். சொல்லுங்க, டக்கு 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 என் கூட மூவ் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிக்கலாம், டக்கு டக்குன்னு அடுத்த காரியத்தை செய்யலாம். அல்லேலூயா. ஆனால் என்னோடு சொல்லுங்க, அதிசயங்களை செய்து இருக்கிறார். நல்ல கையை தூக்கி சொல்லுங்க சார், பிரதர் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க, தங்கச்சி சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதிசயங்களை செய்து இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாய் அதிசயங்களை கடந்த மாதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். நாம் பிறக்கிறதுல இருந்தே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும்போதே செய்ய துவங்கிட்டாரு. அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. 72:18 அப்படியே டக்குன்னு பட்டு இன்னொரு வசனத்துக்கு வாங்க, நேரம் ஓடுது. முக்கியமாய் ஒரு சில காரியங்களை பேசணும்னு ஏவப்பட்டிருக்கிறேன். முடிந்த அளவுக்கு நான் முடிக்கிறேன். 18ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு அவரே அதிசயங்களை செய்கிறவர். செய்திருக்கிறார் சொல்ல மாட்டீங்களே, செய்கிறவர். பாஸ்ட் இஸ் நாட் only God of past. கடந்த காலத்தினுடைய செய்திருக்கிறார், அண்டியோட முடிஞ்சிச்சு இல்ல, செய்கிறார். சொல்லுங்க சார், செய்கிறார். இன்னைக்கு செய்கிறார். 9:04 சொல்லுங்க. என்னத்த சொல்றேன்? டைமை சொல்றேன். 9:04 நான் இங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவர் அதிசயங்களை செய்கிறார். உங்க வாயில சொல்லிதான் பாருங்களேன். இதெல்லாம் நான் ஜோக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டு சொல்ற, ஏம்மா அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அந்த 100க்கு அதிபதினு சொல்றவன் அவன் பெரிய ஆளு. ஆனா வந்துட்டான் நம்பி. அவன் நினைச்சான் அவன் கெப்பாசிட்டியில எப்படியாவது இயேசுவை தூக்கிட்டு போயிடலாம். வரும்போது கண்டிப்பா தனியா வந்திருக்க மாட்டான். ஒரு 5 பேர் வந்திருப்பான், 4 பேர் வந்திருப்பான். 100க்கு அதிபதி சாதாரண சார். நம்மளே ஒரு இடத்துல வெளில போனா 4 பேர் 2 பேர் போற ஆட்கள். அவரு எவ்வளவு பெரிய ஆளு, 100க்கு அதிபதி வர்றாரு. அவரு அங்க போயிட்டு என்ன நினைச்சாரு? போயிட்டு ஆண்டவரே இந்த மாதிரி என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் ஆண்டு நினைச்சார். அப்படி நினைச்சுனா ஆண்டவர் அப்படியே ப்ளீஸ் சார், அப்பா வேலைக்காரனுக்கெல்லாம் வந்துட்டியா நீ, தோ உடனே வரேன்ட்டு. அவர் நன்ற நீ போ, அவன் சுகமா இருப்பான்ட்டாரு. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? ஆமீன் கூட சொல்ல மாட்டேன், ஆமீன் கூட நம்பத்து போய்க்குது. எத்தனை பேருக்கு தெரியும் சார்? சம்பவம் தெரியும் இல்லை? அதனால தான் டக்கு டக்குன்னு சிலதை மாற்ற டக்கு ஞாபகத்தில் வருது. ஆண்டர் கொண்டு வருகிறார். அவன் நினச்சினா ஆண்டு நம்ம கூட வந்துடுறான். ஆண்டு சொல்கிறாரு நீ போட, அவன் வீட்டில் செய்தா இருப்பான்டான். அவன் எந்த ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. வீட்டுக்கு அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அதிசயங்களை செய்தார் என்று கேள்விப்பட்டு வந்தான். இப்போ அந்த வார்த்தை கேட்கும் போது அதிசயங்களை செய்கிறார். சொல்லுங்க, நீ உட்காந்துட்டே இரு, இங்கே உட்காந்துட்டே இரு. 9:05 ஆயிடுச்சு. 9:05 உட்காந்துட்டே இரு. ஆண்டு உனக்காய் அதிசயங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார்.
அன்னைக்கு செஞ்சாரு, இந்த ஆராதனைக்குள்ள வர்ற வரைக்கும் செஞ்சதுனால தான் உள்ள வந்துட்டேன். இப்ப இங்க உட்கார்ந்து அவரை துதித்து கொண்டே உனக்காய் அதிசயங்களை செய்வார், செய்து கொண்டே இருப்பார். சொல்லுங்க, செய்வார். உட்கார்ந்துட்டு தான் இருப்பையா. இஸ்ரேல் ஜனத்தெல்லாம் பார்த்தார், அதெல்லாம் ஒரு பகுதியை வைத்திருக்கிறேன். நீங்க சும்மா இருடா, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் இந்த சிக்கிம் போனோம், நிறைய பேர் ஜோம் பண்ணி, கொஞ்சம் பேர் மறந்துட்டீங்களான்னு தெரில. எங்களை நிறைய சவால் தான் இந்த வாட்டியும். அது என்னமோ இந்த சிக்கிம் போனாவே கரெக்டாக வீட்டில் போய் காலை வைக்கிறேன், அங்கே கரண்ட்டே போகாது. ஆனால் போய் காலை வைக்கும் போதே கரண்ட்டு போகுது. போன பிறகு ஊழியத்துன்னு போகும்போது பயங்கர எதிர்ப்புகள். ஆனால் ஒன்று தான், போகும்போதே ராணி போகல, ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிஸ்டர் கேர்லின் வந்து அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, கரண்ட்டு இந்த வாட்டியும் போயிருக்குது. சரி, சோத்துறோம். 3 படிக்கட்டு ஏறி போனோம், அங்கே லிஃப்ட்லாம் கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டு கரெக்டாக நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே ஊழியத்துக்கு தானே வந்துக்கிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக போய் வீட்டு வாசலில் காலை வைக்கிறேன், கரண்ட்டு வந்துருச்சு திருப்பியும். அல்லேலூயா. அதோட கரண்ட்டு போகவே இல்லை, அதோட கரண்ட்டு போகவே இல்லை. உங்களுக்கு கரண்ட்டு போயிடுச்சுன்னு சிரிச்சிங்க நிறைய பேர். ஓ, உனக்கு கிட்டே ஏதோ பிரச்சனைன்ட்டு. நான் போய் காலை வச்சா கரண்ட்டு வரும், ஞாபகம் வச்சுக்க. என்னெல்லாம் விட்டுற மாட்டார். அதோட இன்னொரு சூப்பர் அதிசயத்தை சொல்கிறேன், கேளுங்க. அங்கே திரும்ப கிளம்பி வந்தோம். எங்களோடு கூட இங்கே சென்னைப்பட்டிலேருந்து இன்னொரு மகன், அவன் என் மகனோடு கூட படித்த, அவனுடைய கிராஜுவேஷன் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. நேற்று ராத்திரி கூட ஒரு சிலர் இங்கே அமர்ந்தவர்கிட்ட சொன்னேன். அவன் ஃபேமிலிலாம் 7 பேர் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு அவர்கள் வந்து அங்கே சேர்றதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்த ஃப்ளைட் எல்லாம் ரீஷெடியூல் ஆகி பல காரியங்களை சந்தித்து சவாலோடு கூட அப்படி போதகரும் அவரோடு கூட 6 பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே அந்த மலைப்பகுதிக்கு அங்கே மேலே வந்து அங்கே வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னன்றது. அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த இடத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்து காரியெல்லாம் முடிச்சு 2 நாள் அவங்களும் அந்த ஒரு காரியத்தை முடிச்சு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கிளம்புறோம். 4ஆம் தேதி எங்களுக்கு இன்னொரு வேலை இருந்தது, இந்த ஆர்ஃபனேஜுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்ததுனால அந்த காரியங்களை செய்கிறதுக்காக கிளம்பும்போது இந்த பாஸ்ட்டு காலைல 4 மணிலேருந்து ஒரு மாதிரி இப்படி அலைஞ்சிருக்கிறார் ரூமுக்கு வெளில. நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. 5 மணிக்கு வெளில போகிறேன் நான். அவர் என்ன அப்படி கண்ணுங்கெல்லாம் பிதிங்கிக்கிறேன். என்னப்பா சார், என்ன பாசார் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டுக்கிறானுங்கப்பா சார், மெசேஜ் வந்தது இப்போ அனுப்புகிறானுங்களா சார், என்னப்பா சார் பண்ணுறதுனாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. 5 மணிக்கு யாரையும் ஃபோன் அடிச்சு எழுப்ப முடியாதுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுற சில இருக்கிறாங்க இந்த ஏர்லைன்ஸில். சரி 5 டிசம்பர், சரி பாச கிளம்புங்க பார்ப்போம். நாங்களும் கிளம்பணும், நாங்கள் இன்னொரு வண்டியில் கிளம்புறோம், அவங்க கிளம்புறாங்க. நான் சொன்னேன் வாங்க அப்படின்ட்டு. ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல்டு. அப்புறம் அவர் ஏதோ ஜாம் பண்ணிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் என்கிட்ட சொல்ல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். அந்த 7 பேரில் அவரு கொண்டு என்னமோ என்ன பண்ணாருன்னு தெரியல, உள்ளே போயிட்டு ஏதோ பேசினார் அவரு கொண்டு. ஏன்னா அவருக்கு அன்றைக்கி சாயங்காலம் இங்கே மீட்டிங். ஏன்னா இது பிஸியான நாட்கள், பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பல காரியங்கள் ஓடிட்டு இருக்குது. டேட்டை ஷெட்யூல் பண்ணி தான் போயிருக்கிறதுனால அவருக்கு மாத்திரம் ஏதோ ஒன்று பண்ணி அவருக்கு ஒரு டிக்கெட் கிடச்சி. நான் 6 பேர் அங்கே ஸ்டக் ஆகிட்டாங்க. அவங்க இன்னும் கூட பிரயாணம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டக் ஆகிட்டு அவங்க ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அடுத்த நாள் மாறிடுச்சு. நான் நினச்சேன் இது ஏதோ ஒரு நாள் பிரச்சனையும் என்னவோ நினச்சி எனக்கு மண்டையில எடுத்துக்கல. நான் ஜெபமும் பண்ணல, யார்ட்டையும் சொல்லவும் இல்லை அவ்வளோவா இதுக்காக ஜெபம் பண்ணுகிட்டேன். அடுத்த நாள் நாங்கள் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். ஜகன்னு ஜனம்லாம் இந்த பேக் செக்இன் பண்ணுவாங்க, அதெல்லாம் விட மாட்டுறானுங்க. என்னன்னா இன்னும் ஃப்ளைட்லாம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏனென்றால் பல காரியங்கள் இந்த இடத்துல நான் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த நேரத்தை தான் கால்குலேட் பண்ணி ஓடிட்டு இருக்கிறோம். நஷ்டங்கள், 3 பேர் டிக்கெட் அவன் ஷெட்யூல் பண்ணி அவன் காசு தர மாட்டான். பல காரியங்கள் எனக்கு மனசுக்குள்ளே பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்குது. ஹைதராபாத் கேன்சல், டெல்லி கேன்சல், மும்பை கேன்சல், எல்லாம் கேன்சல். இண்டிகோ ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வேறு ஃப்ளைட்டே இல்லை சென்னைக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட்டு தான். ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம். ரொம்ப பெருசாலாம் சொல்லிலாம் ஜோம் பண்ணலாம். எனக்குள்ள ஒரு வார்த்தை இங்கே வந்து பிரசங்கித்த டேனியல் டேவிட், பாஸ்டர் சுவிஸ் இவாஞ்சலிஸ்ட் டேனியல் டேவிட் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வார்த்தையை அவருக்கு முந்தின நாள் போகும்போது அவருக்கு 1200 ஃப்ளைட் கேன்சல் ஆனது பெங்களூரில். ஒரு ஊழியத்துக்காக போகும்போது அவர் ஒரு சாட்சியை போட்டிருந்தார். அதை நான் வாசித்தேன் காலெலாம், நான் அது மைண்டில் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு. ஆண்டவர்கிட்ட சொன்னார், நீ ஏன் சாதா மனுஷன மாதிரி யோசிக்கிற? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதத்தை செய்கிற ஆண்டவராச்சே, நீ போறேன்னு மாத்திரம் சொல்லிட்டே இரு, உனக்கு காரியம் வாய்க்கணும். அது உடனே அவர் சொல்ல தொடங்கிட்டு, நான் போகிறேன், நான் போக வேண்டிய ஊழியத்தை செய்யணும், நான் போனேன், எனக்காய் கர்த்தர் அற்புதங்களை செய்வேன். இதை சொல்ல தொடங்கின உடனே அவர் ஃப்ளைட்டை போட் பண்ண தொடங்கிட்டுருக்காங்க. எப்படியோ ஒரு பெரிய அற்புதம் நடந்து அவர் போய் சேர்ந்துட்டார். போய் இது என் மண்டைக்குள்ளே ஓட தொடங்கிடுச்சு. உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மாதத்தின் 1ஆம் தேதியே நான் பேச தொடங்கிட்டேன், நீங்கள் அதிசயமான தேவன், அதிசயங்களை எங்களுக்காக செய்வீர். இதுதான் எனக்கு தெரிய ஆண்டவரே. இந்த நஷ்டம், 2வது நேரம், எனக்கு சனிக்கிழமை காலையில் ஒரு கூட்டம், சாயங்காலம் முதல் கம்யூனிட்டி கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன், இன்றைக்கு ஆராதனைகள், பல காரியங்கள். இது நடுவில்
செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, இன்னொன்று ரீஷெடியூல் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டு கிடைக்காது. இப்படி பல காரியங்கள் ஓடும் பொழுது நான் இதை ஒன்று தான் சொன்னேன், ஆண்டவரே நான் போயிடுவேன், எப்படி இருந்தாலும் கர்த்தர் எங்களை கொண்டு போயிடுவீர், எனக்காய் அற்புதம் உங்களுக்கு செய்ய முடியும், கர்த்தரால் முடியும். இதை தானே சொல்லி அப்படி நடந்துகிட்டே இருக்கிற அந்த பகுதியில் சரி அவனை கேட்டால் இன்னும் குழப்பி விட்டுனே இருப்பானுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு மாத்திரம் ஃபோன் அடித்தேன். என்றால் இந்த ஏர்லைன்ஸில் இருக்கக்கூடியங்க, இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க எனக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறாங்க. அவன் சொன்னாங்க, பாஸ்டர் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அங்கேயே தான் இருங்க, இதான் நடக்கும் அப்படின்னாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நான் ஒன்று தான் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணியிருப்பேன். ஒன்றே ஒன்று தான் சொன்னான், சென்னை எல்லாம் போர்ட் பண்ணுறோம், சென்னையில் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட்டு போர்ட் பண்ணுறோம், சென்னைகள்லாம் என்ன பண்ணுங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, செக்இன் பண்ணுங்க. அதே உங்களுக்கு இந்த இதனுடைய ஆழம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு நான் பயங்கர பெருமிதத்தோடு நிற்கிறேன். நேற்றுக்கு 2-3 ஊழியர்கள் கேன்சல் ஆனவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்ததே பெரிய மிரக்கல், ஆண்டவர் உனக்கு கிருபை பாராட்டி உன் ஃப்ளைட்டை மாத்திரம் சென்னை கொண்டு வந்திருக்கிறாருன்ட்டு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன், பெருமிதத்தில் இல்லை, எனக்கு பெரிய பெருமை தான், சந்தோஷம் எனக்காய் ஆண்டவர். சரி நான் சொல்கிறேன், நீ இங்கே உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்பொழுதும் உனக்கு அதிசயம் நடக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டே பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அற்புதத்தை கர்த்தர் இப்பொழுது செய்வார். அதிசயங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்கிறார். சொல்லுங்க, அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனால் தான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், இப்ப விசுவாசிக்கிறேன். அதிசயங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். 77ஆம் சங்கீதத்தின் 14ஆம் வசனம் சொல்றார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அல்லேலூயா. அதிசயங்களை அதில் இங்கிலீஷில் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் இங்கே இந்த பதத்தில் அது ஃபியூச்சர் டென்ஸில் இங்கே வரல, வருங்காலங்களுக்கு இதில் எழுதப்படாதது போல் இருக்குது. நிகழ்காலத்தை பார்த்தா நான் ரொம்ப அழகாக இருக்குது. வருங்காலத்துக்கு ஆங்கில மொழியாக்கத்தை சொல்லுது, யூ அலோன் வில் டூ வண்டர்ஸ். நீர் ஒருவரே அதிசயங்களை எனக்காக செய்கிறவராய் இருக்கிறீர், வருங்காலங்களுக்காய் இருக்கிறீர். அல்லேலூயா. 2026 நீ என்ன நடக்கணுமோ இன்னைக்கு உட்கார்ந்து பேசு. இதை கர்த்தர் எனக்காய் செய்ய வல்லவர் என்று நீ பேசு. இன்னைக்கு நீ பேசும் பொழுது அன்றைக்கு எது நடக்க வேண்டுமோ அதற்குரிய ஆரம்பத்தை கர்த்தர் இப்பொழுது உன் வாயின் வார்த்தையினால கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். ஜனவரி மாதத்துல கன்னியாகுமரியில பேசுறேன், ஆமென், அதில் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 5 கிராம் என்ற இடத்துல போயிட்டு ஒரு பெரிய கூட்டத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நான் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மார்ச் மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில், ஏறக்குறைய மே மாதம் வரைக்கும் கர்த்தர் அங்கங்க ஸ்பேஸ் அவுட் பண்ணி பல ஊழியங்களுக்கு புக் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லா இடங்களிலும் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை செய்வார். செய்கிற ஆண்டவர். நீங்க பேசுங்க, என் வேலையில கர்த்தர் இந்த ப்ரமோஷன் இந்த மார்ச் மாதம் நடப்பிப்பார். என் பிசினஸுக்குள்ள கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வார். அவரால் செய்ய முடியாது எதுவும் கிடையாது. சொல்லுங்க, செய்ய முடியாது எதுவுமே இல்லை. என் தேவன் எனக்காய் செய்வார், செய்தார், செய்கிறார், செய்வார், செய்தார். அதனால தான் இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு கூட அமர்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க, I am sitting here clothed in that salvation because you know what, God had already performed miracles in my life. அற்புதங்களை செய்தார், செய்திருக்கிறார், செய்கிறார். இங்க உட்கார்ந்திருப்பேன், டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்கணுமோ அதற்காய் கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என்ன நடக்கணுமோ சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என்ன நடக்கணுமோ, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எதெல்லாம் உன்னுடைய தேவை, உன்னுடைய அங்கலாய்ப்பு. எனக்கு அன்னைக்கு ஃப்ளைட் வந்துதான் ஆகணும் சார், அந்த ஃப்ளைட் அந்த நேரத்துக்குரியதை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அன்னைக்குரியதை செய்வார். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு அன்னைக்கு சுகம் அவசியம். அதனால கர்த்தர் சொல்லிட்டார், நீ போ, அவன் சுகமா இருப்பான். அவன் சொல்லிட்டே போறான், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஓ, அன்னைக்கு நல்ல வேலை, போன் இல்ல, ஸ்மார்ட் போன் இல்ல, இது இல்ல, அது இல்ல, கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு எந்த ஒரு உபகரணமும் இல்ல. நம்பிக்கையோடு கூட பேசிக்கொண்டே இருந்தான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்துக்கு தடை பண்றதுக்கு செக் பாயிண்ட் நிறைய இருக்குது. போனை கூப்பிட்டு கேட்போம், அது நடந்துச்சான்னு பார்ப்போம், அடையாளம் கேட்போம், இவன் பேசணும் கேட்கும், தீர்க்காசி வந்து சொல்லணும்னு கேட்போம். அதெல்லாம் சார்ந்து இருக்காத. விசுவாசத்தில் உச்சரிக்கிறதை உச்சரித்துக் கொண்டே இரு. அது எப்போ நடக்கணுமோ அதை கர்த்தர் அன்றைக்குரியது அன்றைக்கு செய்வார். 5 நாட்கள் பிறப்பாடு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தின் முடிவில் அதை செய்து உன்னை இந்த ஆண்டை முடிக்க செய்யணும்னா கர்த்தர் உனக்காக இதை செய்து முடித்து இந்த ஆண்டை கடக்க செய்வார். என்னோடு தான் இருக்கிறீங்களா?
என்னோடு இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, செய்வார். வருங்காலங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை உனக்காக செய்வார். சொல்லுங்க, வருங்காலத்தில் என்ன செய்யணுமோ. 26 உதாரணத்துக்கு எடுத்துங்க. 2026 ஜனவரியில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நிறைய பசங்க இப்போ உட்காந்து டென்ஷனாக இருப்பீங்க. இந்த படிப்புக்கு, இந்த 10வது 12 இந்த காலேஜ் அது இது அட்மிஷனு. நம்மளுங்க உட்காந்து இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற கல்யாணத்துக்கு இப்போயே டென்ஷன் ஆகிருப்பாங்க இல்லை? வருநாளத்தில் என்ன செய்யணுமோ அது செய்வார். இல்லையா? அவர் நாமம் அதிசயமானவர். சொல்லுங்க, அவர் நாமம். ஏசாயா 28வது அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை நான் ஏறக்குறைய அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அதை வாக்குத்தத்தமாய் சொன்னேன். ஒரு சில முறை தான் நான் பிரசங்கிக்க முடிந்தது. ஆனால் திரும்பவும் அந்த கொஞ்சம் டச் பண்ணிக்கிறேன். 28, 29 சொல்லுது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. ஏசாயா 28, 28ஆம் அதிகாரத்துடைய 29வது கடைசி வசனம் இப்படி சொல்லுது. 832வது பக்கத்துல இது சொல்லுதுங்க. என்னதுங்க? அவர் என்னவா? ஆலோசனையில ஆச்சரியமானவர், செயலிலே. சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க சார். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதிசயமானவர். சொல்லுங்க. சில மொழியாக்கங்களே, அதாவது தமிழ் மொழியாக்கங்களே சில வார்த்தைகள் கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மாற்றங்கள். எனக்கு அது ஒரு கேள்வியாக இருந்து சில நேரங்களில் அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். நான் இதை இந்த முறையும் இந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலே நான் பார்க்கும் பொழுது 2 வார்த்தைகளுடைய பதங்களை ஒன்றாக இணைத்து ஆங்கிலத்தில் இருக்கிற ஏறக்குறைய நான் பார்த்த ஒரு 10-15 மொழியாக்கங்கள் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் பிரித்து போடப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அதில் எல்லாம் என்ன சொல்லுது? வண்டர்ஃபுல் கவுன்சிலர்னு போட்டுருச்சு. வண்டர்ஃபுல். ஆனால் ஆங்கில மொழியாக்கங்களே எல்லாம் 2 வார்த்தையும் ஒன்றாவே பதமாக வந்துச்சு. ஆனால் இதில் மாத்திரம் பிரித்து போடப்பட்டிருக்குது. அப்போ அதை நான் உட்காந்து எபிரேய பதத்திலிருந்து இந்த மொழியாக்கங்கள் இன்றைக்கு தமிழில் உண்டாயிருக்கிறபடினால நான் உட்காந்து அதில் வாசித்து பார்த்தேன். எபிரே எனக்கு தெரியாது. ஆனால் அதை கொஞ்சம் அந்த வார்த்தை என்ன அப்படின்னா பெலே அப்படின்னு போட்டுக்குது. PLE. பெலே அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் அதிசயம் அப்படின்றத வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து தான் தமிழ் மொழியாக்கத்தில் 5 வார்த்தையாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறப்பு என்று தனித்தனியாக போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஏனோ தெரியல ஒன்றாக இணைச்சிட்டு வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. 2 வார்த்தை இல்லை, இது 2 தனிப்பட்ட வார்த்தைகள் என்பதை கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவர் அதிசயமானவர், 2வது அவர் ஆலோசனை கொடுக்கிற, அதிசயத்தை செய்து ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது ஆங்கில மொழியாக்கங்கள் பதங்கள்ல இந்த பெலே அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மனுஷ சிந்தனைகளுக்கு மேலாய் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க, இல்லை அதை நம்புங்க. மனுஷ சிந்தனைகளுக்கு மேலாய் செய்கிறதான் அவர் அதிசயமானவர் என்கின்ற நாமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றில் செய்கிறதுடைய வார்த்தை தான் பெலே அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சொல்லப்பட்டதன் பிரகாரமாய் பள்ளத்தெல்லாம் நிரப்புகிற மழையே இல்லாத தேவனாய் இருக்கிறார். மழையே வராத பள்ளெல்லாம் நிரம்பிட தண்ணீர் வர வேண்டும் என்றால் மழை இல்லாமல் தண்ணீரை கொண்டு வருவார். சமைக்காமலே ஆகாரம் தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம கான்செப்ட்ல அரிசியை கழுவி ஒல வச்சு அதை பொங்க வச்சு இத்தனை நிமிஷம் ஆகி சாப்பாட்டை வடிச்சு அந்த சாப்பாட்டை வெறுமையாய் சாப்பிட முடியாது. அதற்கு ஒரு குழம்பை வச்சு, அதுக்கு ஒரு பொரியலை வச்சு, அதுக்கு ஒரு 10 பதார்த்தங்களை வச்சு சாப்பிடணுன்ற கான்செப்ட்ல இருக்கிற நமக்கு ஆண்டவர் 10யுமே சேர்த்து ஒரே காரியத்திலே செய்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. அப்படிதான் சாப்பிட்ட ஜனங்களுக்கு மன்னா என்கின்ற ஆகாரத்தை அதிசயமாய் கர்த்தர் அவள் இருக்கிற இடத்திலே கொண்டு வந்து கொடுத்த தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை தட்டி அவரை சோத்தரித்து இந்த காலையில சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஆண்டவர் தான், அவருடைய நாமம் அதிசயமான நாமம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடாய் நின்று கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியாது. 3 சம்பவங்களை பட்டுன்னு என தெரிஞ்சதா இருந்தனால சக்கருக்குன்னு சொல்லிடுறேன். ஒன்று, என்னோடு கூட நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துடைய 13வது அதிகாரத்துக்கு நேராய் வாங்க. நேரம் கடந்து போகுது. ஆமேன். அதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை மாத்த இங்க ஒரு
பயங்கரமான நிர்பந்தமான நாட்கள். 13ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் இப்படி சொல்லுது. நியாயாதிபதிகள் என்றால் புக் ஆஃப் ஜட்ஜஸ் 320ஆம் பக்கத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு இந்த இஸ்ரவேலர் பொல்லாப்பை செய்தபடினாலே அவருடைய வாழ்க்கை சங்காரமாகி இன்றைக்கு சிறையிருப்புல மாட்டிக்கொண்டிருந்தது. அப்போ கர்த்தருடைய ஒரு அற்புதங்களை பார்த்த ஜனங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பின்மாற்றத்தில், இன்றைக்கு பயங்கரமான சோர்வுக்குள்ளே கடந்து வருகிற அந்த காலகட்டங்களுக்குள்ளே ஆமென் பாருங்க, ஆண்டவர் ஒருவேளை அவர்களை பயங்கரமான நிர்பந்தத்தின் மத்தியில பதிலே வராத நாட்களாக இருக்கிற, அதுதான் உங்களுக்கு விளக்குறேன். பதிலே வராத நாட்கள், இறுக்கத்தின் நாட்கள், பயங்கரமான ஒரு அந்தகாரமான நாட்கள். அதன் மத்தியில இங்கே ஒரு தம்பதியர் இருக்கிறாங்க. கவனிங்க என்னோடு கூட, இந்த சம்பவத்தை நான் சொல்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தம்பதியர் அந்த நாட்களில் இறுக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையுடைய முடிவு, வாழ்க்கையை குறித்து அவங்க யோசிச்சாங்க. எங்க வாழ்க்கை எப்படிதான் வறண்டு போயிடுச்சு, இனி எங்களுக்கு எந்த ஒரு ஆசாபாசம் கிடையாது, அடுத்த ஒரு சந்ததி என்று உண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இப்படி என்று இறுக்கங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். ஏனென்றால் சுற்றிலும் எதுவுமே நடக்கவில்லை. சொல்லுங்க, என்னது நடக்கல? சுற்றிலும் எதுவுமே நடக்கல. சுற்றிலும் அற்புதங்கள் கிடையாது. சுற்றிலும் எந்த ஒரு சாட்சியம் கேட்க முடியாது. வசனம் சொல்கிறது 40 ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு இறுக்கத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். ஏன் இதை இவ்வளவு ஆழமாய் விளக்கிறேன் என்றால், அநேக நேரங்களில் சுற்றிலும் அந்தகாரம் இருக்கும். ஆனால் அந்த வசனத்தை அதோடு கூட இணைக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது அதிசயமாய் இருக்கிறது. 40 ஆண்டுகள் சத்தியம் கிடையாது, 40 ஆண்டுகள் சாட்சி கிடையாது, 40 ஆண்டுகள் ஆராதனை கிடையாது, 40 ஆண்டுகளில் அற்புதத்தை கேட்க முடியாத ஒரு பயங்கரமான இறுக்கம். ஒருத்தரை மாத்தி ஒருத்தன் பிளேம் பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி இருக்கிறது என்ற காலகட்டத்தில் கர்த்தர் எழும்பி பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு தம்பதியர் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். மனோவா என்கின்ற இந்த மனுஷன் பயங்கரமான, எதுவுமே நடக்காது, இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு இருக்கிற மனுஷன் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, இதன் மத்தியிலே நான் அதிசயத்தை விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. இதன் மத்தியில உடைந்ததை கட்டுவேன், இதுவரையில் செய்ய முடியாத நான் செய்வேன், அதுதான் நீ அதிசயமாய் பார்ப்பாய். அல்லேலூயா. யாருமே எதுவுமே கேட்க முடியாத ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, இது நடுவில் நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். அதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றேன், நீ கேளுங்க. சுத்திலும் எல்லாருக்கும் சவாலா இருக்கும், ஆனால் உங்களுக்கு கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் அதை அற்புதமாய் செய்ய முடியும். நம்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நம்புகிறவர்கள் அதை களி கூறுங்க. மருத்துவம் சொல்லி இருக்கலாம், இல்ல அது சுத்தி இருக்கிற அதிகாரிகள் பேசி இருக்கலாம், இயற்கையில் இருக்கிற அநேக காரியங்கள் அதுக்கு ஒத்துழைக்க முடியாதபடிக்கு இறுக்கமாய் இருக்கலாம். ஆனா அது நடுவில் கர்த்தர் உனக்காய் செய்ய, அதுதான் பெலே. சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல, கெட்ட வார்த்தை இல்லை, சொல்லுங்க. எபிரேய மொழியாக்கத்தில் அதற்கு நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். பெலே. A Pele can happen through Jesus. இயேசு மூலமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்ய முடியும். உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இயேசு உனக்கு செய்ய முடியும். அதை தான் இயேசு உன் வாழ்க்கையில் செய்ய ஏதுவா இது மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தம்பதியர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து புஸ்கன்னு பேசுறாரு. திடீர்னு வந்து தோன்றி சொல்றாரு, எப்பா சுத்தி என்னமா பார்த்துட்டு இருக்கிற, அது நடுவில் நான் சொல்றேன், உனக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த காரியம் தான் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். இவர்கள் ஜெபித்த மாதிரி நான் பார்க்கவில்லை. அவருடைய சரித்திரத்தில் அவங்க எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போனாங்கிறது நான் பார்க்கல, இல்ல அவங்க எவ்வளவு வைராக்கியமா இருந்தாலும் தெரியல. ஆனால் நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன், அவர்கள் வாழ்க்கை ஆண்டவரோடு கூட அலைண்டா இருந்துச்சு. அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய வாழ்க்கை இறுக்கத்தின் மத்தியிலும், இயலாமையின் மத்தியிலும், உன்னுடைய சூழ்நிலையுடைய பயத்தின் மத்தியிலும் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறதோ, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் அப்படியே நீங்க கரங்களை தட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அடுத்த நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டு உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரா ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு நேரா இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சின்ன ஜெபத்தை நான் சொல்லி கொடுக்க கூடாது, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எப்பொழுது நீர் பேசுகிறதோ, நான் கேட்கிறதோ, நான் பேசும்போது நீர் செயல்படுகிறதோ, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ, ஐ நீட் தட் Pele moment in December, Lord. ஆண்டவரே, அந்த அதிசயங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு காலகட்டம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஏன்னா எதை வச்சு ஆதாரத்தை சொல்றேன்னா, ஆண்டவர் வந்து பேசுறாரு. எல்லாத்தையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு விளக்கி விடுகிறேன்.
வீட்டில் போய் தெளிவாக வாசிங்க இந்த 13ஆம் அதிகாரத்தை, உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும். இறுக்கமான காலகட்டத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். நம்ம அம்மா கிட்ட, ஒய்ஃப் கிட்ட பேசிட்டாரு, மரியாதை இடத்துல பேசுனது போல். இப்போ அந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட சொல்லுது, இந்த ஆண்டவர் எதனால் எப்படி நம்ப முடியும் ஆண்டவர்னு கேட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படிலாம் போய் புசுக்குன்னு 10 காரியங்களை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒன்று சொல்கிறாரு, ஆண்டவரே எப்படி பேசினாருன்னு எனக்கு ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு. அதுதான் உங்கள் அற்புதத்தினுடைய, உங்களுடைய அதிசயத்தினுடைய கதவாக இருக்கிறது. நீ காலையில் அதை தான் சொல்கிறேன். ஆண்டவர் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டா இது எப்படி ஆகும், யார் கொடுப்பா, எங்கேருந்து வரும்? இன்றைக்கி நிறைய முயற்சிகள் நடக்குது. ஏன்னா நான் சில உதாரணங்களை சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணிடுறேன். நம்ம நிறைய பேர் செய்கிறவங்க மாற்றி இதெல்லாம் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கனால என்ன தான் சொல்லிட்டீங்கன்ட்டு நீங்கள் கோச்சிட்டு காயப்பட விரும்பலை. விசுவாசத்தை பிரயோகிக்கிறதுக்கு முன்பாக விசுவாசத்தை செயல்படுத்துறது எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்டார்னா மற்றதெல்லாம் பரிசோதித்து விசுவாசத்தை செயல்படுத்தக்கூடாது. எனக்கு புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு தமிழில் விளக்கம் எப்படின்னு தெரியல. we go through all the test. ஆண்டவரே அதுக்கு அடையாளமாக ஒரு லோன் வரட்டும், அதுக்கு அடையாளமா மாமா கூப்பிட்டோம், அதுக்கு அடையாளமா இது நடக்கட்டும். என்ன பண்ணுறோம், பல இவன் கேட்டது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த மனோவா இந்த அங்கிள் கேட்டது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஆண்டவரே எப்படின்ட்டாரு இவர், ஆண்டவர் பிள்ளைய கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாருமா. அவர் என்ன நம்ம கேட்குற, ஆண்டவர் இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்னு கேட்குறாரு. யோ பிள்ளைய வரலையா, 40 வருஷம் பயங்கரமான இருக்கும். ஆனால் இந்த ஆளுடைய ஜபம் எப்படி தெரியுமா இருக்குது, ஆண்டவரே எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க, உனக்கு வீட்டை கொடுக்க போறோன்னா நீ என்ன பண்ண உடனே, ஆண்டவர் அதில் இருக்கிற பெட்ரூமில், ஆண்டவர் எனக்கு ஒரு 3 பெட்ரூம் கொடுத்தீங்கன்னா அதில் 1 உங்களுக்கு ஜபத்துக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் உடனே ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள. ஆண்டவர் அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த தெருவில் நம்ம பேசுறதே கிடையாது. ஒரு கொஞ்சம் 10-15 பேர் அப்படி எழும்புங்கயா, அந்த அசைச்சிடலாம் அந்த தேசத்தையே. இந்த சென்னை பட்டணத்திலே கூலிக்கு எடுத்துன்னு வந்துடலாம்யா, உலகத்திலே போய் ஊழியங்களை செய்து வச்சுட்டு வந்துடலாம்யா. நம்ம விசுவாசத்திலே கேள்வி. அதுதான் சொன்னேன், இந்த க்ளோரி ஃபெஸ்ட்டுக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணும் போதுன்னு நான் ஒன்று தான் ஒரு கோட்பாடை வச்சு சொன்னேன். இந்த பார், எனக்கு வந்திருக்கிற பட்ஜெட் இவ்வளோ, உடனே வாயை பொழுதுன்றாத. நீ பயந்து போகிறதுல சுற்றிக்கிறவங்களை பயப்படுத்தி என்ன வர, என்னடா இது இவனுங்களே எப்படி, உன்னெல்லாம் நம்பிலாம் பண்ணல, தப்பாக எடுத்துக்காதீங்க. கர்த்தர் சொன்னார், கர்த்தரை நம்பி பண்ணுறது. அவர் வானத்தையும் பூமியை வச்சிருக்கிறவர், காசு எல்லாம் மிஷின்லாம் அவர் கையில் இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் கொடுத்து மூச்சிடுவார். 10 பேரை வாங்க வேணான்னா 10 பேரை வாங்க வேணான்னு சொல்லிடுவார். இல்லை அந்த 10 பேர் கொடுத்து தான் ஆகணும் அந்த பேமெண்ட்னா அந்த பேமெண்ட்டை கர்த்தர் எப்படி வேணாலும் கொண்டு வந்துடுவார். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதில் செய்யணும்னு ஒரு அற்புதம் இருக்கும்போது அந்த அற்புதத்தை எப்படி ஆண்டவரில் செய்ய முடியாமல் போய்விடும். மனோவாக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, ஆண்டவரே நீங்கள் தான் பேசிட்டீங்க. 12ஆம் வசனத்தில் மனோவா சொல்றான், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளைய நானே, அது எப்படி, டேய் பிள்ளையே பிறக்கலடா. நம்ம என்ன பண்றோம்னா புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்றோம். கற்பத்தில் வந்த உடனே தொட்டு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் பிள்ளை வர்ஷிப் லீடர் ஆகணும், பாட்டு போடுறா, என்னது பாட்டு போடு, அது கேட்கட்டும் இப்பத்துலேருந்தே. ஆனால் இவன் என்னன்றான், ஒரு வசனத்தை தான் கேட்டான், இப்போ என்ன சொல்றான், கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, அதை நான் என்ன பண்ண போகிறேன், என் கையில் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு அது புரியுதோ, அது ஆழம் தெரியல. எனக்கெல்லாம் அப்படியே ஒரு நரம்புலாம் புடையுது. அந்த விசுவாசம் எனக்குள்ள பெரிய பெரிய சாதனையை பண்ணிவிடுவேன் 2026. பொறாமையில் பாரு, ஒரு ஆமையோட வரமாட்டேன். கேட்கல போகுது காது, கொஞ்சம் பேர் காது அடிச்சுக்குது. நல்ல வார்த்தை சொல்லும் போது காது அடிச்சுக்குது, இல்லைன்னா பொறாமையாகுது. யோ நான் போய் செஞ்சுட்டு வந்தேன்னா உங்களுக்கெல்லாம் தான் ஆதாயம், உங்கள் பேரில் தான் போய் நின்று செய்யறாத. ஐஸ் வச்சுக்கிறது பேசலை, இவ்வளோ பெரிய சபையினுடைய பேக்கிங்கில் தான் போய் இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் உனக்கு உன் சந்ததிக்குள்ளுக்குள்ள கர்த்தர் அதை கொண்டு வந்து சேர்க்க வல்லவராரு. சும்மா ஊர் சுத்திக்கணும்னு நினச்சிங்களா, ஜாலியாகுது. எனக்கு ஒவ்வொரு ட்ரிப்பை எவ்வளோ புடைச்சல், அவ்வளோ டென்ஷனு, உடம்பு முடியல, இழைப்புகள் தான். ஆனால் அதன் மத்தியில் போய் இதெல்லாம் ஏன் செய்யறேன் தெரியுமா, இதெல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய அறுவடையாய் மாறுகிறது. அதுதான் தைரியமாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய கம்பீரம் காத்திருக்குது. 7 சபையை ஈஸ்டருக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணுறோம். 7 சபையை அடுத்த கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிசம்பருக்குள்ளே இன்னும் பல மடங்கு, அது 5-10 மடங்கு கூட மாறிடும். கர்த்தர் அப்படி தான் செய்வார்.
அதெல்லாம் அங்க நடந்திருக்கும் தம்பி. அதெல்லாம் அந்த சைடுல நார்த்ல நடந்தே இருக்கும். இங்க பாருங்க, கண்ணு கெட்டாத அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை தந்து, நீ கட்டுறா ஆலயத்தை, இங்க கட்டுறா மிஷன் சென்டரை, இங்க கட்டுறா எல்லாருக்கும். என் தேவனால கூடாது எதுவும் இல்லை. மனோவா அவன் ஒய்ஃபுக்குள்ள கன்சல்டேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய சம்பவங்களை நான் ஈடுபடுத்தி காட்ட முடியும், நேரம் இல்லை. அவங்க எல்லாம் பேசுறாங்க. இவங்களுக்கு விசுவாசம் எப்படி மாறிச்சுன்னா, ஆண்டவரே பிள்ளையே கொடுத்துட்டீங்க, இப்ப நான் வளர்க்கறத பத்தி பேசுறேன். டேய், உன் கையில ஒண்ணுமே வரல, எப்படிடா பேசுற? அதுதான்டா விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும். பவுல் எபிரேய சபையில எழும்பி எழுதுறாரு அது அப்புறம். ஆனா இவன் பாருங்க, அப்ப முன்னாடி வாழ்ந்தவன் என்ன சொல்றான்? விசுவாசமானது நம்பப்படுகிறவனுடைய ஆண்டவர் பேசிட்டாரு, காணவே படல, ஆனா அது நிச்சயம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதான் நிறைய பேர் இங்க திருக்கசரமாய் சில ரேச்சல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். டிசம்பர்ல உங்க வீட்டுக்காரர் வருவாரு, அடுத்த வருஷம் நீ வீட்டை திறந்துருவே போ, இயேசுவின் நாமத்தை. என்ன பார்த்து சொல்ல நினைக்காதீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அதான் கீ. சொல்லுங்க, அதான் கீ. ஆட்டோமேட்டிக்கா புள்ள பறந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டரே வந்து, ஐயோ நான் விளையாட்டுக்கு சொன்னேன், என்னடா அப்படி நம்பிட்டேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம விசுவாசம் எப்படி தான் இருக்கணும் சொல்லுங்க. சும்மா விளையாட்டுக்கு ஏதோ ஒரு நினப்பை கொடுத்த, நீ பாட்டு அப்படியே கோபுரம் கட்டி எங்கேயோ போயிட்டு இருக்கிற. ஐயோ இனி நான் செய்யலன்னா ஏன் நாம என்ன ஆகும் அப்படின்னு கர்த்தரை நீங்க வந்து சேலஞ்ச் பண்றதா உங்களுடைய விசுவாசம் மாற வேண்டும். தூக்கத்தை விட்டு எழுந்துருங்க இயேசுவின் நாமத்துல. நல்லா விழிப்பா உட்கார்ந்து ஒரு கையை தட்டி சொல்லுங்க, நல்லா கை தட்டி சொல்லுங்க எல்லாரும். ஏய், என் தேவனால கூடாது எதுவும் இல்லையா. விசுவாசம் எப்படி நம்ம மாறணும்? கேட்ட உடனே அதுக்கு வருவாரு, டேனியல் டேவிட் வருவாரு. கூட்டணும் தான் நினைச்சேன் 29 எப்படியாவது அவங்கள போட்டு ஒரு ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாம் புக்டு. ஸ்டீஃபன் கார்ஸு. ஏன்னா நமக்கு நம்ம ஆளுங்களுக்கு வந்து எல்லாம் நடந்தாலும் அதில் வந்து அந்த ஒரு இது இருக்கணும், சிக்கன் கறி இருக்கணும். சிலருக்குலாம் வந்து அதில் வந்து ஒரு மோர் ஊற்றி சாப்பிட்டா தான் கரெக்ட். அந்த மாதிரி என்ன திருக்கசனமே இல்லாமல் இருக்குமா 3 நாளில்? யோ நீ அங்கே அட்டன் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் திருக்கசனத்தை சொல்லினே இருப்பாருயா. இப்போ தானே சொல்லி தாங்கிறாயா. யாரோ ஒரு ஆளை கொண்டு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இறுக்கமாயிருந்த அந்த காலத்து நாட்களில் நடுவில் அங்கே எழும்பி கர்த்தர் சொல்லுகிறார், மனோவா ஒரு பிள்ளைய கொடுக்குறம்பா. அவன் என்னன்ட்டான், உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாரு. ஆண்டவர் அதை எப்படி ஆண்டவர் வளர்க்க போறேன்? எத்தனை பெற்றோர் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு பிள்ளைக்காய் ஜெபி. எனக்கு ஏனோ என்ற ஆவியில் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா ரெண்டு காரியம் பேசணும்னு நினச்சேன், நிறுத்திடுறேன். ஏன்னா டைம் இன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நான் வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் இந்த டைமில் முடிக்கணும்னு உங்களையும் டார்ச்சர் பண்ணி நானும் அதை போட்டு ப்ரெஸ் பண்ணாமல் இன்னைக்கு இதோடு கூட சில நேரத்தில் போய் சில காரியத்தை முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. பிள்ளையோடு கூட பிள்ளை பெற்றுக்கொள்ளணும்னு காத்திருக்கிற நிறைய பேர் இந்த இடத்துல என் கண்களில் மாத்திரல என் ஜபத்தில் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆலோசனை சொல்லும்படிக்கு இன்னைக்கு அந்த வசனத்தில் வாசம் ஏசு 28-29 ஆச்சரியமான ஆலோசனையை கர்த்தர் தருவார். அந்த ஆச்சரியமான ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது செயலில் அது மகத்துவமாக இருக்கும். கர்த்தர் செய்யறதுக்கு தாத்தா பாட்டி ஜெபம் பண்ணிருக்கிறவங்க, அப்பா அம்மா ஜெபம் பண்ணிருக்கிறவங்க, உங்கள் பேத்தி பிறக்க போகிற பேத்திக்கு பேரனுக்கு இப்போதுலேருந்து துணியை வாங்கி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய ஆவியில் சிலதை சொல்லுகிறேன். நீ ஒரு விசுவாசத்தில் ஒரு செயல்பாட்டை செய்யும் பொழுது அது எப்படி நடக்காம போன்னு நம்ம பார்த்தலாம். அது நடக்கணும். மனோவை கொண்டு செய்வாரா? என்ன பார்ஷியல் காடா? பாரபட்சம் உள்ள ஆண்டவரா? மனோவை கொண்டு செஞ்சு நம்ம செய்யாமல் போகிறதுக்கு எனக்கும் செய்ய வல்லவர். என் விசுவாசத்தில் எழும்பி சொல்கிறேன், எந்த இடத்துல நீ வீடு வாங்கணுன்றத ஆண்டவர்கிட்ட பேசிட்டுக்கிறான். அந்த இடத்த வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த சுபம் நகரில், இந்த மங்கள நகரில், இந்த ஆண்டவரே இந்த அன்பு நகரில் எங்க நீ சொல்லி நடத்த காமிச்சு சொல்லியா இயேசுவின் நாமத்தில் எப்படி நடக்காது போதுன்னு பார்க்கலாம். எந்த பிசினஸ் ஆதாரமாய் கர்த்தர், ஏன்னா அவர் நாமம் அதிசயமான நாமம், அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அந்த ஆராதனை, அந்த ஆராதிக்கிற அந்த நாமம் அதிசயமாய் இருக்கும் பொழுது அந்த நாமம் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு போயிடுமே தவிர நான் எப்படி இப்போ அங்க அந்த காலத்துல டெஸ்ட் டியூப்ல பண்றதுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் கிடையாது. அந்த காலத்துல மருத்துவ ரீதியாக போய் ஆலோசனை பெற்றுக் கொள்கிறதுக்கு மனோவா நாட்கள் யாரும் இல்ல. அவர்களுக்கு போய் தீர்க்கதரிசனம் போய் சொல்றதுக்கு 10 தீர்க்கதரிசிகள் இல்லாத நாட்கள். ஏனென்றால் அந்த 40 ஆண்டுகள் இறுக்கத்தில் இருக்கிறது. வேதாகமத்தை நான் ஆராய்ச்சி பார்ப்பேன் என்றால் அந்த காலகட்டங்கள் பயங்கரமான இறுக்கங்கள். சாமுவேல் இல்லை, நாத்தானும் இல்லை,
இவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் ஒருவர் பேசுகிறார். கர்த்தர் ஒருவரை நம்பி கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் எழும்பி நின்று பேசுகிறார். ஆண்டவரே நீங்க கொடுக்கிற, because I read this in English and also I read this in in Hebrew translations. எபிரேய பதங்கள் ஆங்கில பதிலாங்கல வாசிக்கும் பொழுது அவன் பாசிட்டிவா முன்னோக்கி பேசுகிறான். ஆண்டவரே நீங்க கொடுக்கிற பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை தான் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இது ஏதோ பிள்ளையோடு கூட முடிகிற சம்பவம் மாத்திரம் இல்ல, நீ வாங்குற வீடு. அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு ட்ரை பண்றவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. உன் பிள்ளைனுடைய அட்மிஷனுக்கு இப்போது இந்த காலேஜில் இந்த இடத்துல என் பிள்ளை படிக்கும், நீ பேசுறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவன் கேட்டான். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றை குறித்து எச்சரிக்கையாயிருந்து. சொல்லுங்க, கேட்டுட்டு நம்மளும் விட்டுருவோம், ஆனா அதை விட்டுறக்கூடாது. எச்சரிக்கையாயிருந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, எச்சரிக்கையாயிருந்து. 13ஆம் வசனத்துடைய கடைசி பக்கத்தில் எச்சரிக்கையாயிருந்து. சொல்லுங்க, கை கொண்டு. 14ஆம் வசனத்தில் சொல்லுங்க, கை கொண்டு. எச்சரிக்கையாயிருந்து கை கொண்டு. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தம்பதியர் எழுந்து நில்லுங்க இயேசுவின் நாமத்தில். வெக்கப்படாமல் எழுதுறீங்க. ஏன்னா என்னுடைய ஆவியில் டக்கு டக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டே இருக்கிறேன். ரக்கமா ஷத்தோல ரபாக்கியா. ஒரு அந்த பிள்ளைங்க இல்லைன்னா பெற்றோர் இருந்தால் எழுந்து நில்லுங்க, தாத்தா பாட்டி இருந்தால் எழுந்து நில்லுங்க. ரிக்காமா செத்தோல ரே காபாராதியா லேபராதையாக செக்கோத்தேரே மே கேத்தால ரபா. மற்றவங்க எல்லாம் என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. கமான். ரேக்கமா தூசி கபாத்தியா கலப கேரோபதியானாமா ஷெக்கத்தல ரபிக்கியா. என்னோட நிறுத்து ஜெபம் பண்ணுட்டாரு கத்த. பேலா ரபா சிகோபீதி அக்கரபா. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, பாடிகள் இருக்கிறீங்க, பாரத்தோடு இருக்கிற இந்த குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த காலையில இந்த ஆசீர்வாதத்தின் மழை அவர்களுக்குள்ள பேசுங்க பேசுங்க. ஒளிபரப்புல உட்கார்ந்து கொண்டிருப்பா என்றால் ஒளிபரப்புல அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க கூடாது. நீ உன்னுடைய பிள்ளைக்காய் புருஷ மனைவியா இருப்பீங்கன்னா கர்ப்பத்தின் மேல வயிற்று மேல கையை வைங்க. கர்ப்பத்தை அசைய செய்கிற தேவன் ரேகாமா சேகோபை தேரேக பெலிக்கியா ரதபையா. நிறைவாய் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் இந்த இடத்துல பிள்ளைகளை ஜெபம் பண்ணு. கையில முடி. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க விசேஷமா ஜெபம் பண்ணும். எல்லாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, எல்லாரும் ஜெபம் பண்ணு. இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது சொல்லுங்க, இது தப்பல்ல. மேக ரபக செக்கத மேரே கபாலாரி கேபே தேரே மேகேரே மேகானா மசக்கதல ரபாயா மேலகபதியா ரபகதியா. நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இந்த காலையில நான் பேசி இருக்கும் பொழுது கதவுகள் உடைக்கப்படுகிறது. மக செகோ மேல ரகாமதியா தரா ஏல பகேர பகேந்தரன மக ஷலக பரகேதரன மக்கியா ஏல மகின மக ஷெகதரன மகர பெகத பெகலரியா பேல ரபகதியா கோர மென கபதியா கேர மென கபல ரபகதியா நமக பெகல பெகோர பெகானா மக Every barrenness is going to become a blessing. எல்லா மலட்டு தன்மைகள், வறட்சிகள் இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமாய் மாறும். மேகல ரெபெகோ பெக சந்தரனமக. The miracle is going to manifest. மேகல ரெபெகோ ரெபெகதரன மேகல பகர பெகதரன மேகரியா இலன மகத ஷெகதல ரெபகதரன மேகரபதியா எகல ரெபகதரன மேகர பகதன மேகல ரெபகரியா. என்னோடு பேசிக்கொண்டே இருங்க. வானங்கள் திறக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, ஆவியாருடைய வல்லமை இறங்குகிறது. மேகாலரான மகோ ஷெகதன மகதிரியா. There is a breakthrough. There is a breakthrough. There is a breakthrough in the womb, Lord. மருத்துவத்தினால முடியாதது ஓ மருத்துவம் சொல்லுகிற காரியத்தை அபத்தமாக்கி கர்த்தருடைய வல்லமை இறங்கி மேகாலரபக ஷெகோரே மகனரபகதரே Ila rabaka tu sakatarana makala bekaromena katarana magaria ikalana makaromedana magarabadana masikatarona mekarabadia. நிக்கிற நீங்க பேசுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க, என் பிள்ளை ஆண்டவரே உலகத்துல ஊழியம் செய்வ ஆண்டவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே என் பேரை ஆண்டவரே உமக்காய் எழும்பி மகிமையாய் காரியங்களை செய்ய போற ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க கொடுக்க போற பிள்ளை ஆண்டவரே இந்த கல்லூரியில சேர்க்க போற ஆண்டவரே. ஆண்டவரே வெற்றி சிறக்க கர்த்தருடைய மகிமை இறங்க போகுது. என் பிள்ளையை கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்தை கர்த்தர் தொடுவீர் ஆண்டவரே. Ushikaratuna makala rabaka patarana magarabada sekataranibia. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த ராத்திரில என்று சொல்லிட்டு இருக்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்டதுல நான் அசைவாடுவேன். நீ மாத்திரம் போய் பேசு. நீ பேசுறதுக்கு ஆயத்தமா மாத்திரம் இரு. மலகு ரபகத்தி அந்தரனியா. இதுவரையில திறக்கப்படாத கதவுகளை திறக்க வல்ல முடியவர். எனக்கு நடக்குதுன்னு சொல்லுங்க. நிக்கிறவங்க சொல்லுங்க, எனக்கு நடக்குது.
அன்னைக்கு நவமி கையில பிள்ளைய வைத்திருந்தது போல நாங்க கையில பிள்ளைய தூக்கி சுமப்போம். சொல்லுங்க தாய்மார்கள், சொல்லுங்க. ஓ அம்மாமார்கள் பேசுங்க, பாட்டிமார்கள் சொல்லுங்க, தாத்தாமார்கள் சொல்லுங்க. இந்த பிள்ளைய தூக்கி எங்க கையில நாங்க சுமப்போம். ரெக்காமா தாரானமையா களி கூறுவோம். ஓ இன்றைக்கு இந்த பயத்தின் நடுவில் இந்த ஆண்டவரே, there is a breakthrough in December, Lord. On the 7th of December, Father, I pray the walls are being broken, Lord. செவர்கள் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சரீரங்களுக்கு இருக்கிற தடைகள் என்ற செவர்கள் உடைக்கிறது. ஒளிபரப்பில் உட்கார்ந்து கொண்டு எங்க பிள்ளைகள் ஆங்காங்கே இருக்கிறவர்கள் வயது கடந்து போச்சு என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட உட்கார்ந்து இனி நடக்குமா, இனி எப்படி ஆகும், இருண்டு கிடக்கிறதே, இந்த இருளின் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி every barrenness. The Lord is saying this word, barrenness will become a blessing. Your barrenness is going to become a blessing. Your barrenness is going to, come on, say with me, your barrenness is going to become a blessing. Oh, அந்த வறட்சி, அந்த இயலாமை, அந்த மலட்டு தன்மை, ஓ ஆசீர்வாதமா மாறப்போகுது. அது நிமித்தமா வரப்போறது ஒரு சாமுவேல் புறப்பட்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ தேசங்களை அசைக்கிற சாமுவேலை கர்த்தர் கொண்டு வருகிறீர். சாமுவேலை கொண்டு வர்றீங்க. இந்த சபையில எழும்பி நின்று சாட்சியாய் சொல்லுகிற சாமுவேலை கர்த்தர் ஏகமா ரகமோ செகோரே பதரா. There is a breakthrough. Heavens are shaking up, Lord. Heavens are shaking up. வானங்கள் எங்களுக்காய் அசைகிறது. சரீரத்தில் இருக்கிற சில சரீரங்களுக்குள்ளே கர்த்தர் இந்த கால் எனக்கு காண்பிக்கிறார். எப்படி ஒரு செவர் உடையுமா அப்படி அநேக தடைகள் உடைகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். மலகமா செகதரபியா ஆவிக்குரிய தடைகள், பயத்தின் தடைகள், ஓ ரேகமா சங்கோ ரேனா மகாலா ரகபா ராதரனா சரீரங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் உடைகிறது. ஓ மேகானா மசியா, the power of God is manifesting in your body. ஓ உன் சரீரங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இயங்க துவங்கி இருக்கிறது. இதுவரை இயங்கி கொண்டிருக்கிற வல்லமையோடு கூட கர்த்தருடைய மருத்துவம், கர்த்தருடைய மகத்துவம் வார்த்தையை உள்ள கொண்டு போங்க. வார்த்தை நீங்க உள்ள கொண்டு போய் சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரத்துக்குள்ள ஒரு பிள்ளையை சுமப்ப ஆண்டவரே, அந்த பிள்ளை உமக்காய் வளர்ப்ப ஆண்டவரே, அந்த பிள்ளை ஆண்டவரே இந்த தேசத்துல கர்த்தருக்காய் வாழ, கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய, கர்த்தருக்காய் மகத்துவமாய் செயல்பட. ஷேகாமா ரத்துனே மகாலா ரகபா தியாந்தரனாமா செகதலா லேகாதரனாமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உட்கார்ந்து பெற்றுக்கொள்ளுங்க. ரேகாதானமையா கடன் பொருளாதார போராட்டங்களோடு எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைகளை தூக்குங்க. ரேகாமா செத்தோரனாமாக. கம் ஆன் எவ்ரிபடி என் ஆவியிலே ஏவப்பட்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் கதவுகளை உடைக்கட்டும். செவர்கள் மாறட்டும். இன்னைக்கு பணம்னா ஒரு பெரிய போராட்டம், பணம் ஒரு பெரிய தடை, பணம் ஒரு பயம், பணத்தை எப்படி சமாளிக்க போறோன்ற கேள்விகள் இயேசுவின் நாமத்தில் இந்த டிசம்பருக்குள்ள அதை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் பேசுங்க. ஒரு பிரேக் த்ரூ வரட்டும். தடைகள் உடையட்டும். திருமண தடைகளை கர்த்தர் மாற்றுவார். பொருளாதாரத்தை, அதனால கல்யாணத்தை பிளான் பண்ண முடியாம, எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாம, வீட்டை வாங்க முடியாம, வீட்டை குறித்து யோசிக்க முடியாம, வாடகை கூட ஒரு பெட்டரான வீட்டுக்குள்ள மூவ் பண்ண முடியாம, இன்றைக்கு அங்கலாய்ப்போடு கூட நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறத கர்த்தர் இந்த காலில் உடைக்கிறார். அநேக சுக்குநூறாய் காரியங்கள் உடைந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். அங்க செவர்கள் உடைகிறது. சொல்லுங்க, செவருக்கு உடையுது. செவர் சொல்லுங்க, என்னை தடுத்து நிறுத்தி என் விசுவாசம் முன்னேற்றத்துக்குள்ள போக முடியாது இருக்கிற தடைகள் உடையுது. Come on everybody, you got to pray. ஜெபம் பண்ணிருங்க. என்னோட ஆவியிலே கர்த்தர் சொல்லுகிறதை நான் பலமாய் உங்களிடத்தில் பேசுகிறேன். நீங்க பேசுங்க. பொருளாதார தடைகள் மக்கோ ரே மகாமா சகா ரபா காதா ரபா கபராதரா. breakthrough. Every barrenness is going to bear blessings. Every barrenness is going to bear blessings. கதவுகள் உடைகிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்கள் வீட்டில் முழுசாக ரட்சிக்கப்படலை.
இன்னும் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், என் புருஷன் ரட்சிக்கப்படணும், கையை தூக்குங்க ரகத்தமா சேகத்தரணமாக ஒரு ஆவி இறங்குவதாக. இந்த குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள ஒரு ஆவி இறங்கட்டும். இப்பொழுது ஆண்டவரே தடையா இருக்கிற வறட்சிகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுற ஓயக்கூடாது. கேட்கறது தான் கஷ்டம். பேசுங்க, இப்போ பேசுங்க. அந்த பேரனஸை கர்த்தர் உடைக்கட்டும். ரட்சிப்பு வறட்சியை உண்டாக்குற பிசாசு, தடைகளை கொண்டு வருகிற பிசாசு இப்பொழுது வீடுகளுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே சொல்லுங்க, மாமனார் ரட்சிக்கப்படட்டும், எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டோம், என் புருஷன் ரட்சிக்கப்பட்டோம், என் பிள்ளை ரட்சிக்கப்படட்டும், என் மனைவி ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே இவர்களுக்காய் பல ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பின் வஸ்திரம் எல்லாரும் பேசுறாங்க. எல்லாருடைய வீட்டில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. In the name of Jesus. நீ வாழ்ந்து நீ பரலோகத்துக்கு போய் நீ நல்ல பெரிய ஆண்டவரை போய் தாராய்ச்சி கொண்டிருக்கிறது பெரிய நன்மைதான், நல்லது. ஆனால் உனக்கு கொடுத்த குடும்பம், உன்னை சார்ந்திருக்கிறவர்களும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ளே வந்து பிசினஸ் தடைகளை கர்த்தர் உடைப்பாராக. பிசினஸ் பண்றவங்க கையை தூக்குங்க. பிசினஸ் தடைகளை உடைப்பாராக. வியாபாரங்கள் தானாய் இயங்கட்டும். ஆண்டவரே அவங்க செய்யற அந்த பிசினஸ்க்கு நேராய் ஜனங்கள் வரட்டும். பிசினஸ்க்கு நேராய் ஜனங்கள் வரட்டும். பிசினஸ்க்கு நேராய் ஆட்களை கொண்டு வாங்க. பிசினஸ்க்கு நேராய் ஆண்டவரே வரட்டும். பிசினஸ்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். பிசினஸ்கள் நல்ல விருத்தியில வரட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் விருத்திகளை எல்லைகளுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருங்க. பரேஷகதுரேனாமாகியா. Every barrenness will become a blessing. இந்த காலையில் ஆவியில ஏவப்பட்டு திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறேன். எல்லா வறட்சிகளும் ஆசீர்வாதமாய் மாறும். எல்லா மலட்டுத்தன்மைகளும் ஆசீர்வாதமாய் மாறும். திருமண தடைகளை உடைச்சு போடுற இயேசுவின் நாமத்தில் 2026 திருமணங்கள், வீடு பிரதிஷ்டைகள், பிள்ளை பிரதிஷ்டைகள் இந்த ஆலயத்தில் ஓயாமல் நடந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டே இருப்பார். பேசுங்க, களி கூறுங்க சொல்லுங்க. ரட்சிப்புக்கு தடைகளை கர்த்தருடைய நாமத்தில் உடைக்கிறோம். Lord, people will be added to the church, Lord. There will be houses that will be dedicated, Lord. There will be children that will be dedicated, Lord. Mekome sakotaranama. வாகனங்கள் வாங்கப்படுவதாக. சொல்லுங்க, வாகனங்கள் வாங்கப்படுவதாக. பழைய வாகனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. மகரபக செக்கதோரன மகலரபக பழையவைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுக. இந்த ஆலயத்தில் ஓயாமல் திருமணங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமணங்கள் நடக்கட்டும். வாழ்க்கைகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பீராக. அப்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லி எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபிச்சிருங்க. இந்த ஒளிபரப்பில் கேட்டுக்கொண்டவர்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறதை நான் சொல்லி விடுகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. மெக்கோல ராகாபா சந்தோரேனா மக்காலா ரபகாதியா தரரி மாராதியா. அநேக நாட்களாய் தடையோடு கூட, தடையினுடைய உச்சங்களோடு கூட இதை எப்படி சமாளிப்பேன் என்று கர்த்தரே காணப்படாதவரை போல இருக்கிறார் என் வாழ்க்கையில் சொல்லி ஒரு அந்தகாரத்தோடு கூட உன் வாழ்க்கை கடந்து வந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் இப்பொழுதும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் மத்தியில வெளிச்சத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அவருடைய நாமம் அதிசயமான நாமம். His name is wonderful. There's a Hebrew word which says Pele. இந்த அற்புதம், அதிசயங்கள் இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்தில் செயல்படுகிற நாமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த நாள்ல நீ கேட்கும் போது சொல்றது என்ன தெரியுங்களா? உன் அந்தகாரத்தின் நடுவில், உன் பயத்தின் நடுவில் நான் உனக்கு காரியத்தை செய்வேன். இப்ப நீ மாறாக, இப்ப நீ உடனே என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவர் இதை கொடுத்துட்டாரு, இது என் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுத்த துவங்கி விட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அதை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசத்தோடு கூட அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த காரியம் நடக்கும், அதை நான் இப்படியெல்லாம் செயல்படுத்துவேன் என்று பேசிக்கொண்டே இரு. அந்த காரியத்தை கர்த்தர் உன் கையில், உன் பட்சத்தில், உன் குடும்பத்துக்குள்ள, உன் எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உன் பிசினஸில் இருக்கிற தடைகள் உடைகிறது. உன் மல்று கர்த்தர் உடைத்து எடுத்து, every walls are being broken, and the Lord says that your barrenness is going to become a blessing. அதை உனக்காய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படியே செயல்படுத்தி உன் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார்.